தனுசு ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யார்? அந்த தெய்வத்தை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும்? என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த லாயல்ட்டி, யார்கிட்டயும் ஒரு நன்றி உணர்வு இல்லை, யாருமே எனக்கு வந்து லாயலா இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, லாயலான பர்சன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுடைய ஆன்மீக ரீதியான அந்த ஒரு ஸ்ட்ரென்த், பவர் இன்னும் அதிகம். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் நீங்கள் லைஃப் லாங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்ஸஸ் ஆகும், அதை பற்றியும் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ணுற விதமாகவும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா வந்து மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் வந்து கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தனுசு ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யார்? அந்த தெய்வத்தை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பலராமன். விஷ்ணு பெருமானுடைய அவதாரத்துல வரக்கூடிய இந்த பலராமர், இவரு தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமா இருக்க போறாரு. அதாவது பலராமனை வந்து வீல்டர் ஆஃப் த ப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஏர் உழுபவரனுடைய அந்த தலைமை தாங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விவசாயம், உழவு, இந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்கலாம் இந்த பலராமரை வழிபட்டு செய்யும் போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த பலராமரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக கண்டிப்பாக எடுத்து வழிபடலாம். நான் விவசாயம்லாம் கிடையாது, நான் அப்படி வழிபட்டா ஓகேவா, அப்படி இல்லை. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பலராமரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடலாம். ஸோ இவரை வழிபடுறதுனால அப்படி வேற என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்ல உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்.
ஒரு மனிதரும் ஒரு விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க. ஸோ இப்போ விவசாயி என்னன்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய அந்த உணவை வந்து கிரியேட் பண்றாங்க. அப்ப நம்மளும் வந்து அது மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்த கிரியேட் பண்ணக்கூடிய எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் அது ப்ரொடெக்டிவா இருக்கும். உங்களுக்கே ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். அண்ட் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த லாயல்ட்டி, யார்கிட்டயும் ஒரு நன்றி உணர்வு இல்லை, யாருமே எனக்கு வந்து லாயலா இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா லாயலான பர்சன்ஸ் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆவாங்க. அந்த லாயல்ட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த பலராமரை நீங்க வந்து வழிபடுறதுனால. நான் மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு உதவ ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, இந்த பலராமர் வழிபாடு உங்களுக்கு அப்பேற்பட்ட உதவிகளை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அது இல்லைன்ற ஏக்கமே வந்து அதுக்கப்புறம் இருக்காது. அண்ட் உங்களுடைய ஆன்மீக ரீதியான அந்த ஒரு ஸ்ட்ரென்த், பவர் இன்னும் அதிகரிக்கும். நீங்க ஆன்மீகவாதியா இருக்கீங்க, ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டவரா இருக்கீங்கன்னா அதுல இன்னும் நீங்க மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அடையறதுக்கும் மிகப்பெரிய ஒரு மனிதரா அதுல நீங்க வர்றதுக்கும் இந்த பலராமர் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அண்ட் ஒரு பெரிய ஈவில் ஐ ஃபோர்ஸஸ் அந்த எனர்ஜி உங்களை சுத்தி இருக்குது, உங்கள் வீட்லேயோ உங்கள் வாழ்க்கையிலையோ மிகப்பெரிய நெகட்டிவிட்டி இருக்குது, கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது, கெட்ட நபர்களுடைய சவகாசம் அதிகமாக இருக்குது, அதை வந்து என்னால் கட் பண்ணவும் முடியல, என் வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு சூழலில் சிக்கிக்கிட்டு இருக்குனாலும் சரி, இந்த பலராமருடைய வழிபாடு அதுலேருந்தெல்லாம் உங்களை வெளிக்கொண்டு வந்து சுதந்திரத்தன்மையாக வந்து மாற்றும். ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க. அதற்கு இந்த பலராமர் வழிபாடு உறுதுணையாக இருக்கும். ஸோ ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு இந்த பலராமரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடலாம். அப்போ உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் நீங்கள் லைஃப் லாங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி, நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்பயர்டாக இருங்க. ஒன்று, நம்ம மற்றவங்களுக்கு இன்ஸ்பயரான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி இல்லைன்னா மற்றவங்கள பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்க பார்க்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் இப்போ மேனிஃபெஸ்டேஷனாக ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்பயரான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவே ஒரு பெஸ்ட்டான மேனிஃபெஸ்டேஷனாக மாறும் உங்களுக்கு. அப்படி என்னால் இருக்க முடியல, அதற்கான வாய்ப்பு இல்லைன்ற போது மற்றவங்கள ஒரு நல்ல சிறந்த நபரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. அண்ட் எப்போவுமே நீங்கள் தைரியமாக இருக்கணும். எதை செஞ்சாலும் தைரியத்தோடு செய்யணும், எல்லாத்தையும் தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும், தைரியமான மனிதராக இருக்கணும். உங்களுடைய இந்த தைரியமும் இந்த இன்ஸ்பிரேஷன் தன்மையும் தான் ஒரு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக உங்களுக்கு எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகிட்டு நீங்கள் எப்போவுமே நிரந்தர வெற்றியாளராக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.